லைஃப்ல எல்லாரும் இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. மாச கடைசியில நெறைய சம்பளம் வந்த மாரி இருக்கும். நல்லா சம்பாதிச்ச மாரி இருக்கும். அக்கவுண்ட்ல நெறைய ரூவா இருந்த மாரி இருக்கும். ஆனா அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த 20ஆம் தேதி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் எல்லாரும். அந்த கடைசி 10 நாள் நெறைய பேரோட அக்கவுண்ட் பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 ரூ. 800 ரூ. 700 அந்த ரூவாவ வச்சு தான் அவங்க அந்த மாசம் 10 நாள் கடைசி 10 நாளே மாசத்தையே ஓட்டுவாங்க. எங்கடா நம்ம நெறைய சம்பாதிச்சோமே! நம்மட்ட நெறைய பணம் இருந்த மாரி இருந்துச்சே! நாம கூட அந்த மாசம் ஸ்டார்ட்டிங்ல நம்ம இவ்ளோ தூரம் நம்ம சேர்த்துடலாம்னு நெனச்சிருந்தோமே! ஆனா ஒண்ணுமே சேர்க்க முடியலையே! என்னதான் ஆச்சு? அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய செலவு மட்டும் ஞாபகம் வரும். ஆனா பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, எங்க எக்ஸாக்ட்டா செலவழிச்சோம்? எதுக்காக நம்ம ஏதாவது ஓவர் ஸ்பெண்ட் பண்றோமா? அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஓவர்வியூ இருக்காது. ஒரு ஐடியா இருக்காது. இன்னொரு சினரியோல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 5 வருஷம் வேலைக்கு வந்து ஒரு 5 வருஷம், 6 வருஷம் ஆச்சுன்னா, கண்டிப்பா நீங்க இத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க மொதல்ல வேலைக்கு சேரும்போது ஒரு 20,000மோ, 25,000 சம்பளத்துல நீங்க சேரும்போது, அப்ப கூட நீங்க உங்க மாச வாடகை, சாப்பாடு இதெல்லாம் போக உங்களோட ஒரு ரூ. 7,000 8,000 சேமிச்சிருப்பீங்க. ஆனா, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1,00,000 1,20,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூவா நம்மட்ட இப்போ நிக்கவே நிக்காது. என்னடா நம்ம 6 வருஷம், 5 வருஷம் முன்னாடி 25,000 சம்பளம் வாங்குனோமே! அப்ப கூட ரூ. 8,000 சேர்த்து வச்சோமே! இந்த ரூ. 1,20,000 நம்ம இப்ப நம்ம சம்பளம் வாங்கி எங்கடா போது? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்களால ஒரு ட்ராக்கே இருக்காது. அதுவும் நெறைய பேர் வீட்ல என்னடா நீ இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியே நீங்க ஒரு 6 மாசம், 7 மாசம் இல்ல இந்த வருஷத்துல எவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது, எங்க நம்ம இவ்வளோ செலவு செஞ்சோன்ட்டு கண்டிப்பா நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதுவும் முன்னாடிலாம் 25,000 வாங்கும்போது கூட, ஆ அப்ப கூட நம்ம 8,000 சேர்த்துட்டோமே! இப்ப நம்ம 1,20,000 வாங்குறோமே! எங்க தான் பணம் போகுதுடா? மாசம் சம்பளம் வருது, கொஞ்ச நாளைக்கு இருந்த மாரி இருக்கு. அதுக்கடுத்து காணாம போயிருது. என்னடா இங்க இருந்த வண்டிய காணோங்கிற மாரி 20 நாள்ல பணம் டக்குன்னு ஓடிருது. அதுவும் முக்கியமா இப்ப யுபிஐ டிரான்சாக்ஷன்லாம் வந்துட்டுங்க. நம்ம எதுனாலும் டக்கு டக்குன்னு நம்ம இது பண்ணிட்டு போயிடுறோம். அந்த டைம்லலாம் நம்ம கேஷா இருக்கும்போது, நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம இந்த ரியல் மணி கண்ல பார்க்கும்போது கூட நமக்கு ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஆனா, இப்ப யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்த பிறகு எத்தன பேருக்கு நம்ம டெய்லி ஒரு பேமெண்ட் பண்ண அப்புறம் இவ்வளோ தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குன்னு கூட அவங்களால அவங்க ஒரு கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரூ. 18,000 இருந்திருக்கும்னு நெனைப்பாங்க. ஆனா, எடுத்து பார்க்கும்போது அவங்க அக்கவுண்ட்ல 15,000 தான் இருந்திருக்கும். எங்க செலவழிக்கிறோம்? எப்படி செலவாகுது? நம்மளால எக்ஸ்பென்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியாதா? இல்ல எப்படி தான் அத சால்வ் பண்ணலாம்? அப்படிங்கிற சிச்சுவேஷன் நெறைய பேர் கண்டிப்பா இப்போ இருந்திருப்பீங்க, இருப்பீங்க. நானும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நெறைய வீடியோஸ் பார்த்தேன். நெறைய இது லைக் ChatGPT நெறைய லைக் மேனுவலா ட்ராக் பண்ணணும்லாம் எல்லாம் ஒரு நானா ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் ட்ராக் பண்ண கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுவும் கரெக்ட்டா எங்க செலவழிச்சிருக்கோம், இந்த மாசம் எங்க செலவழிச்சோம், 4 மாசம் முன்னாடி நமக்கு எதனால போச்சுன்னுலாம் நமக்கு என்னால ரியல் டைம்ல பண்றது கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஒரு ஒரு லைக் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 2 டேஸ் கம்ப்ளீட்டா உட்காந்து நான் ஒரு எக்ஸெல் ரெடி பண்ணேன். இந்த எக்ஸெல்ல பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இந்த எக்ஸெல் கொஞ்ச நேரத்தில உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இந்த எக்ஸெல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் நீங்க என்டர் பண்ணா போதும். நீங்க எப்போ பண்ண டிரான்சாக்ஷன், போன வருஷம் பண்ண டிரான்சாக்ஷன், இல்ல போன வருஷத்துல இந்த மாசத்துல நான் எவ்வளோ செலவழிச்சிருக்கேன், எங்க எவ்வளோ செலவு போச்சுன்னு சொல்லி கூட இந்த ட்ராக்கர் வந்து உங்களுக்கு ரியல் டைம்ல ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ நேரா நம்ம டைரக்ட்டா எக்ஸெல் போயிரலாம். இந்த எக்ஸெல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் நம்ம யூடியூப் வீடியோட கமெண்ட்ஸ்லயும் குடுத்துருக்கேன். நம்ம யூடியூப் வீடியோ கீழ இருக்கிற ஒரு லிங்க்லயும் நான் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸெல் வந்து ஃப்ரீ டூ யூஸ் தான். யாருனாலும் உங்க பெர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆ இது வந்து நம்ம லைஃப்ல டெய்லி நம்ம நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு பிராக்டிகல் ஒரு ஒரு டிஃபிகல்ட்டியான சிட்யூவேஷன். அதனால தான் இந்த எக்ஸெல் நான் கொண்டு வந்ததுக்கான காரணம். அந்த எக்ஸெல்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நேரா போயிருவோம். இதுதாங்க இந்த எக்ஸெல். இதுதான் அந்த எக்ஸலோட ஃபைனல் அவுட்புட். அதாவது ஒரு ஓவர்வியூ மாரி. ஆ நீங்க உங்க டிரான்சாக்ஷன்லாம் நீங்க என்டர் பண்ண இந்த ஷீட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டே இருக்கும். நான் சொன்ன மாரி நீங்க எந்த மந்த்னாலும் நீங்க அதில போய் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸலுக்கான ஷார்ட் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் குடுத்துர்றேன். அதுக்கடுத்து நம்ம டீட்டெயிலா இந்த எக்ஸல் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நான் சொன்ன மாரி இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓவர்வியூ. சரிங்களா? உங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பேஜ்ல தான் நீங்க வந்து என்டர் பண்ணுவீங்க. இந்த நீங்க இங்க என்டர் பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நான் ஒரு 1 வருஷத்துக்கான டேட்டா நான் இங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க என்டர் பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்க ஓவர் வியூவா காட்டுங்க.
சரிங்களா? இங்க இந்த டிரான்சாக்ஷன் டெலீட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு எப்படி என்டர் பண்ணணும்னு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்ஸ் என்டர் பண்ண உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயில் ஃபில் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸலோட ஒரு கொஞ்சம் டீட்டெயிலான உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ குடுத்துர்றேன். அப்பன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்கம் இருக்கும். சில பேர் சாலரிட் பெர்சனா இருப்பீங்க, சில பேர் பிசினஸ் மேனா இருப்பீங்க, சில பேர் மல்டிபிள் ஜாப்ஸ் எடுப்பீங்க. ஸோ உங்களோட இன்கம் டைப்ஸை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் எக்ஸ்பென்ஸ் டைப்ஸ் சில பேருக்கு வந்து எல்லாருக்கும் ஓவரால் மோரார்லெஸ் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது வந்து பியூராக உங்களோட விஷ் தான். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது எப்படி நம்ம எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறது, இந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் தான் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிரான்சாக்ஷன் பேஜில் நீங்கள் என்டர் பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே லோட் ஆகிட்டே இருக்கும். நான் இதை உங்களுக்கு என்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் ஃபஸ்ட் டே வந்து நமக்கு சேலரி கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1,20,000 போட்டுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்டர் பண்ணுறது பியூராக அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லோரும் நம்ம வெளியூரில் தான் இருப்போம் சேலரிட் பர்சன்ஸ்னால. நம்ம ரெண்ட் ஒரு 20,000 வச்சுக்கோங்க, ரீசனபுளாக கொடுப்போம் 20,000. இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ட்ராக் பண்ணலாம், இல்லைனா வீக்லி ட்ராக் பண்ணலாம். நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ட்ராக் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த வீக் போயிடுச்சுன்னா நம்ம எந்த டிரான்சாக்ஷன் நிறைய பேருக்கு நேற்று பண்ண டிரான்சாக்ஷனே ஞாபகம் இருக்காது. வீக்லிலாம் போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 days ஒன்ஸ் 3 days ஒன் பண்ணுங்கள். அதிகபட்சமாக ஒரு வீக் ஒரு வாரம் தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சில டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அந்த இதை உங்களுக்கு நான் இப்போ சீக்கிரம் போட்டு காமிக்கிறேன். இதை நான் என்டர் பண்ண ஒரு டீட்டெயில்ஸ் மேனுவலாக இந்த மாதத்துக்கு ஒரு மாதத்துல நான் 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நான் என்டர் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பட்ஜெட்டுங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் நம்ம ஒரு மாதத்துக்கான பட்ஜெட் போட்டிருப்போம். அந்த பட்ஜெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் கிராசரி வந்து நம்ம 5,000 தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 7,500 போயிருந்துச்சுன்னா நம்ம அதில் இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டாததை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்குங்க. இந்த பட்ஜெட்டையும் நீங்கள் அந்த மந்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம அந்த மாதம் ஓட்டணும்னு ஒரு கணக்கு வச்சுருப்போம். இந்த பட்ஜெட் தாண்டிச்சா இல்லையா, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லி எல்லாமே இந்த அடுத்த ஷீட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டும் எல்லோரும் ஃபஸ்ட்டே என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் நான் ஒரு ரா டேட்டா நான் என்டர் பண்ணியிருக்கேன். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செப்டம்பர் மந்த்துக்கு அந்த டேட்டா என்டர் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே நான் செப்டம்பர் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதத்தோட உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சேலரி ஏறி இருக்குது, சேலரி போக ஏதாச்சும் நீங்கள் ஒரு சைட் ஜாப் எதுவும் பண்ணுறீங்க, இல்லை பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, இல்லை ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் போட்டிருக்கீங்கன்னா அந்த சேலரி உங்களுக்கு டோட்டலாக ஆட் ஆகி உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸில் வந்து எங்கே நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் நீட்டாக அதில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டுக்கு 12,000 கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி கிராசரிக்கு வந்து இதில் வந்து செப்டம்பர் 1லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கீங்க. ஸோ இந்த அந்த 20th வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸும் இதில் உங்களுக்கு லோட் ஆயிரும். இந்த பேஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிராசரி ஒரு 2-3 டிரான்சாக்ஷன் இல்லை 4-5 டிரான்சாக்ஷன் இல்லை கிராசரி மட்டுமே நீங்கள் ஒரு 8 10 நீங்கள் என்ட்ரி போட்டால் கூட உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக ஆட் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிரும். எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கான ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்ஸ் டேப்க்குலாம் உங்களுக்கு மேப் பண்ணி காமிச்சிரும். அதே மாதிரி இப்போ இந்த டேப் மெயினாக உங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரெண்ட் வந்து நீங்கள் 12,000 கொடுத்துருக்கீங்க. இந்த 12,000 உங்கள் டோட்டல் இன்கமில் உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 79,650 உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15%. ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு காமிச்சிடும். அப்போ உங்களுக்கு ஓவராலாக தெரியும். இந்த பெர்சன்டேஜ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதத்தில் எதுக்கு நம்ம அதிகமாக செலவழிச்சிருக்கோம். மோஸ்ட்லி ரெண்ட் தான் உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரெண்ட்டை தாண்டி உங்களுக்கு நீங்கள் எதில் அதிகமாக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மந்த்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செப்டம்பர் மந்த்து மட்டும் தான் உங்களுக்கு லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். வேறு டேட்டாவும் போட்டு உங்களுக்கு நான் அது காமிக்கிறேன். அது மாதிரி இந்த மிச்ச டேப்ஸும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இன்கம்ங்கிறது நமக்கு நான் சொன்ன மாதிரி டோட்டல் இன்கம். எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட்டுங்கிறது இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டு
போட்டிருக்கீங்க. 63,800 நீங்க போட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு வந்துரும். அப்போ அந்த இவ்வளவு தூரம் நம்ம இன்கம் சம்பாதிச்சிருக்கோம். எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட்டுங்கிறது நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு நம்ம நினச்சிருக்கோம். இதுக்கான டிஃபரன்ஸ் தான் சேவிங்ஸ். கரெக்ட்டுங்களா? இன்கம் நமக்கு வந்திருக்கு. இந்த பட்ஜெட் இதுக்கு மேல நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூட ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கோம். அப்போ அதோட மைனஸ் தான் சேவிங்ஸ். அப்போ இந்த மாசம் நீங்க எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல காட்டும். எக்ஸ்பென்ஸ் இன்கர்டுங்கிறது இந்த டேட் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 20ன்னு அசூம் பண்ணிப்போம். நீங்க செப்டம்பர் 20 வரைக்கும் நீங்க டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ செப்டம்பர் 20 வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிச்சிடும். இந்த 29,300 இது எங்கெங்கெல்லாம் தனித்தனியாக போயிருக்குன்னு சொல்கிறது இந்த டேபிளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சார்ட்லேயும் உங்களுக்கு தெரியும். இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட்டில் தான் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சார்ட்டும் உங்களுக்கு ஓவராலாக ஒரு வியூ கொடுத்துரும். அதே மாதிரி இந்த டேபிளும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இவ்வளோ போட்டிருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கர்டு இது ஆஸ் ஆன் செப்டம்பர் 20 தான் நம்ம டேட் வச்சு பேசுகிறோம். ஸோ அது வரைக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். இன்னும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் இன்னும் மீதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் லெஃப்ட் டு ஸ்பெண்ட். சரிங்களா? இந்த லெஃப்ட் டு ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,500 காட்டுது. இன்னும் 10 நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டுறது தான் உங்களுக்கு லெஃப்ட் டு ஸ்பெண்ட். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண இந்த சார்ட்லேயே உங்களுக்கு லோட் ஆயிரும். நீங்கள் மந்த்து கொடுத்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு டேட்டா நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, நீங்கள் பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்கீங்க, எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, இது வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு இன்கர் ஆயிருக்கு, இன்னும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறலாம் உங்களுக்கு ஓவர்வியூ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் சார்ட்டில் உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிடும். எதில் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லெஃப்ட் டு ஸ்பெண்டுங்கிறது இன்னும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு 15 நாளுக்கான டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. அப்படி என்ட்ரு பண்ணி பார்த்த அப்புறம் நீங்கள் இன்னும் அந்த மாதத்து பட்ஜெட்டில் எவ்வளோ மீதி இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குன்னா அந்த 10 நாளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் செப்டம்பர் மந்த்துக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்கலாம், நான் ரெகுலராக ட்ராக் பண்ணுறேன், நான் போன வருஷத்துல ஒரு டேட்டா பார்க்கணும் அப்படிங்கிறதா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிடுறேன். நான் ஏற்கனவே ரா டேட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரா டேட்டா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன். ஒரு நவம்பர்லேருந்து இந்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் நான் என்டர் பண்ணியிருக்கேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நவம்பரே பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் நவம்பர் பார்க்கணுன்னா நீங்கள் இயர் இங்கே மாற்றிக்கலாம். டீட்டெயில்ஸ் நீங்கள் போன வருஷம் நவம்பர் பார்க்கணுன்னா நவம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வருஷம் நவம்பரில் நீங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, நவம்பர் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு இன்கர் ஆயிருக்குது, அந்த மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். பட்ஜெட் நான் இப்போதைக்கு ஃபிக்ஸடாக வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுவும் உங்களுக்கு வேரியபிளாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு சொல்லி நம்ம மோஸ்ட்லி ஃபிக்ஸடாக இருக்கும். சில மாதத்தில் நமக்கு சில செலவு இல்லை எக்ஸ்பென்ஸ் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒரு கேஸ். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவ்வளோ தான் நம்ம செலவு பண்ண மாதத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட் வச்சுருப்பீங்க. அதனால தான் பட்ஜெட் நான் மாற்றாமல் உங்களுக்கு ஃபிக்ஸடாகவே செட் பண்ணியிருக்கேன். மாற்றினா சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நவம்பர் 2024 கிளிக் பண்ண அப்புறம் அந்த இன்கம் நமக்கு அந்த மாதத்துக்கு நம்ம எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ பட்ஜெட் வந்திருக்கு, அந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எங்கே நம்ம அந்த மாதத்தில் செலவு பண்ண உங்களுக்கு A to Z எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்ச் மாதம் இந்த வருஷத்தில் மார்ச் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? ஸோ மார்ச் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அந்த மாதம் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அந்த மாதம் செலவாயிருக்குன்னு உங்களுக்கு A to Z எல்லாமே வந்துடும். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக 3 days ஒன்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு வீக் தாண்டாதீங்க. வீக்லி அட்லீஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ இல்லை ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நம்ம இவ்வளோ சம்பளம் அன்னைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தோம், அப்போ நமக்கு எவ்வளோ செலவாச்சு, எதில் பெரிய செலவாச்சுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓவராலாக இந்த ஷீட் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துரும். இந்த எக்ஸல் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை விட நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வீக் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். எதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லை நம்ம என்டர்டைன்மெண்ட் அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா, நம்ம அது குறைக்கணுமா, இல்லை நம்ம வேறு எதுக்காச்சும் நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோமா, நம்ம ட்ராவல் ரொம்ப பண்ணுறோமா, இல்லை நம்ம ஃபியூலில் ரொம்ப நம்ம இது பண்ணுறோமா, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ண வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு மினிமம் டேட்டா கொடுத்து தான் நான் அதை காட்டுறேன். அதனால தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லோட் ஆகலை. பட் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பைக் ஃபியூல் போடுவீங்க,
எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்குவீங்க, ஏதாச்சும் ஏடிஎம்ல கேஷ் எடுப்பீங்க, ஃபுட் வாங்குவோம், ஸ்நாக்ஸ் வாங்குவோம். அதுமாரி மிஸ்செலேனியஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. சில மாசம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத செலவுகள் கூட நமக்கு வரலாம். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு லோட் ஆயிரும். உங்களுக்கு எந்த மந்த்துக்கு வேணுமோ நீங்க அத செலக்ட் பண்ணி நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். அண்ட் அவ்வளோதான். எல்லாம் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நம்புறேன். ஸோ இது நான் லிங்க்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பர்சனல் யூஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது எதுக்குமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா இந்த மாரி எக்ஸல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாரும் $5 சார்ஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸல் ஷீட் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் இதே மாரி தான். இதோட ஃபங்ஷனாலிட்டீஸ் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு $40 சார்ஜ் பண்றாங்க. பட் நம்ம எல்லாரும் இந்த டே டு டே எல்லா மாசமும் நம்ம ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டி. ஸோ நான் பிராக்டிகலா நாமளே கிரியேட் பண்ணுவோம்னு நான் கிரியேட் பண்ணது தான் இந்த எக்ஸல். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணனா உங்களுக்கு காப்பி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். காப்பின்னு குடுத்தோனே உங்களுக்கு பர்சனலா உங்களோட Gmail டிரைவ்ல போய் அது போய் உட்காந்துரும். நீங்க அத டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன் காப்பி பண்ணாலும் ஆஃப்லைன் காப்பி வச்சுக்கலாம். ஆன்லைன் காப்பி செட் பண்ணாலும் நீங்க ஆன்லைன் செட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் எதுவும் இந்த மாரி தேவைப்படுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த எக்ஸல் ரெடி பண்றதுக்கு எனக்கு 2 டேஸ் கிட்ட ஆயிருச்சு. அதுவும் நெறைய ஏன்னா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாசம் குடுக்கும்போது அந்தந்த செலவுகள் மட்டும் கரெக்ட்டா வரணும். ஸோ நான் எல்லாமே நியூவா தான் ஸ்டார்ட் பண்ணேன். எ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இதில நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நெறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேரு நம்ம மந்த்லி ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டி இது. ஸோ நெறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் வேற உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க பிராக்டிகலா ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டீஸ் எதுவும் இருக்கு அப்டின்னா சொல்லுங்க. நான் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம்னு சொல்லி நான் ரெடி பண்ணி கண்டிப்பா அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.